நீதிபதி கேட்குறாரு, என்னையா பிரச்சனை, எங்கள் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு, நாங்கள் பிரியலாம்னு முடிவு பண்ணிட்டோம், பிரிஞ்சிடலாம், விவகாரத்து கொடுத்துட்றேன். ஆனால் பிள்ளை ஊட்டி இருக்காமா இருக்குங்க, எத்தனை பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குது. சரி, யார் யார் எத்தனை பிள்ளைய வளர்ப்பிய? அந்த அம்மா 2 பிள்ளை வளர்க்கட்டும், பொம்பளை தான் வளர்க்கணும், நான் வேலை வெட்டிக்கு போகிறேன், 1 பிள்ளைய வளர்க்குறேன் நான். அந்த ஆள் உடனே அந்த அம்மா சொல்லுது, அப்படியெல்லாம் முடியாது, 2 பிள்ளைய அவர் வளர்க்கட்டும், நான் 1 பிள்ளை தான் வளர்ப்பேன்னா. அவன் 2 பேரும் மாற்றி சண்டை ஓட்டணும்னு நீதிபதி கேட்டார். ஏன்டா ஏற்கனவே சண்டை ஓட்டுக்கிட்டு தான் இங்கே வந்துமா சண்டை, ஒரு முடிவுக்கு வாங்கய்யா. உடனே அவன் சொன்னேன், ஐயா ஒரு கொஞ்சம் அனுமதி கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் தனியாக பேசி முடிவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு பக்கமாக போய் பேசி முடிவு பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்தார். வந்து நீதிபதிக்கிட்ட, ஐயா என்னப்பா முடிவு பண்ணிட்டலாம், முடிவு பண்ணிட்டேன், என்ன பண்ணணும், நீங்கள் இன்னொரு பெரிய உதவி பண்ணணும். என்ன உதவி? 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. ஏப்பா 1 வருஷம்? இல்லை 3 பிள்ளைய சமமாக பிரிக்க முடியலை, 1 வருஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிட்டா மொத்தம் 4 பிள்ளை ஆயிரம், ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நாட்டில் நீதிபதிக்கே நீதி சொன்ன காலம் இருக்குது தெரியுமா? அலெக்சாண்டர் லூயிஸ் என்ற அவங்க தந்தைக்கு நீதி சொல்லியிருக்கிறார், வரலாறு படித்தவங்களுக்கு. அப்படி இங்கே நீதியும் யாரும் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லலை, யாரோ சொல்கிறாங்க, அவங்களும் சொல்லிட்டு கேள்வி குத்தாய் போச்சு. நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து